பண்ணிட்டு சாம்சங் கேலக்ஸியில் எடுக்கிறோம் பென்சில் பென்சில் ஷாட்னா கிரேட் ஷாட்னா ரொம்ப கோச்சுதான் பென்சில் எடுக்கிறியா அழுத்தம் பென்சிலே பார்த்தாங்க ஓ குவாலிட்டியை வராது. ஓஹோ இதுதான் 2.5 லட்சம் சும்மாவா? அமைதியாக இருக்கணும். சும்மாரி கோச்சை சொன்னது நான் பண்ணியே ஆகணும். அது வாய் விட்டு சொல்லாத அவ்வளோதான். என்னடா டே அவசரமாக பேசுனா அது அவன்தான். திருப்பி சொல்லுவோம் திருப்பி இதெல்லாம் பட்டன்ற காமௌண்ட் இங்கேருந்தே ஃபோட்டோ எடுத்துக்கிற பட்டன்றது அவ்வளோதான். இந்த வெயில் சூப்பர் சூப்பர் சூப்பர். அந்த பேட்ல ஆடலாம் கைஸ். பட் என்னன்னா பேரே போறோம். தெரியல அதனால அவுட் ஆயிட்டேன். அவ்வளோதான் வரவே அந்த டீமுக்கு தான் ஒரு சாவை கேடு. நம்ம டீம் தான் ஓப்பனிங் நல்லா அடிச்சிட்டாங்கன்னா ஒன்னோர்லேருந்து யாரும் அடிக்க முடியாதுங்க. மிடில் ஆர்டர்ஸ் கொஞ்சம் ஆடணும். டீம் மீட்டிங் இதெல்லாம் ஒரு 2ஆம் வாட்டி எழுது அதை படிக்கவே வச்சிருக்கேன். காலேஜ்லாம் 2 வருஷம் அகாடமியில் அடி வாங்கிக்கிறேன். வீட்டில் உட்காந்து கற்றுக்கிட்டேன் என்ன தப்பு பண்ணுறேன் தம்பி. என்ன பண்ணுறேன் விட்டுருவோம் சிரிக்க கூடாது. சிரிக்க கூடாது. பேட்டிங்னா பேட்டிங்னா எதுவுமே பேசல. அந்த மேட்ச் கொயட்டான்னு இருக்கு. இவ்வளோ பெரிய பிரச்சனை கொண்டு வந்து விட்டாங்க. எல்லாம் அந்த முத்து செல்வம் பண்ண ஆகடா. அந்த இது கொடுத்தான் மொபைல ஸ்கோர் தப்பு தப்பா போட்டதுக்கு அவர் என்கிட்ட சண்டைக்கு வராரு. அரவிந்தனுக்கு எல்பி கேட்டதுக்கு என்ன சொன்னேன் இம்பாக்ட் அவுட் சைடு. அதுல கோவம் வாங்கதான் பேசக்கூடாது. இவங்களுக்கு தான் இம்பாக்ட்னால என்னன்னு தெரியல. ஒயிட் பால் அடிச்சு மேட்ச் பேக் வரல. அவ்வளோ தூரம் வந்திருக்க. என்ன நைட்டு தூங்குறது ஒன்றுமே நைட்டு 2 லிட்டர் தண்ணி நல்லா முடக்கு பொறுமையா
அவ்வளவுதான். ஹலோ ஷாட், கிரேட் ஷாட் தான். பிளேட் நல்லா இருக்கு அண்ணன். பிளேனா அருமையான ஷாட்டுகளை ஆடிக்கொண்டிருக்கிறார். ஹாஸ்பிட்டல் படம் அப்படியே கடை ட்ரிப் ஆகும் புதுசாக பண்ணாங்க. ஓகே தான் சார். இதுதான் குடுக்க போனேன் கை டப்புல கை அப்பா இருக்கா ஓகே ஹெல்மெட்டை மாத்திரம் செகண்ட் தானே செகண்ட் நல்லா மார்க்கு ஹெல்மெட் பாருங்க. யார் ஸ்கோர் பார்க்குறான் பாலா இங்கே போனுங்க ஷார்ட்டா தமிழ மாரி ப்ரோ கமெண்ட்ரி வா மாரி ப்ரோ சீக்கிரம் வா மாரி ப்ரோ. ஹலோ மாரி ப்ரோ வாங்க கமெண்ட்ரி ஹெட்ஃபோன் போட்டு ராயலா வராது. கமெண்ட்ரி ஜஸ்டிகா வராது. just change the commentary box. Mari Makesh replacing Manohar sir. Wonderful shot sir. Wonderful shot. இந்த கேமரா பண்ணிட்டேன் இல்ல நீங்க மாறிக்கலாம் ஜோஸ் கேரா ஃபோன் போடு டேய் இந்த ஃபோன் வாங்க பாலா ஃபோன் வாங்க பிளேனா நல்ல ஒரு மட்டை மிஸ்ஃபீல்ட் ஜஸ்ட் சிங்கிள் ரன் டேஞ்சர் என்ன ரன் ஓடிறாரு இந்த மாதிரி ஓடுறாரு டேஞ்சர் ரன் Up in the air, misfield, catch drop. பேசணும் சொல்லுவாங்க முச்சோனதுல பேசணும் எப்படா
பேசுங்க சார், நான் போனது மட்டும் சொல்லு. முடிச்சோடனே பேசணும் நான். நல்ல ஒரு வாய்ப்பு பேட்ஸ்மேனுக்கு. நல்ல ஒரு ஃபீல்டர் அகைன் சிங்கிள் டன். ஹீட் ஆயிடுச்சா? மூணு ஓவர் முடிவில் 30 ரன்னுக்கு விக்கெட் இழப்பின்றி லார்ட்ஸ் பிடிசிஏ. பிடிசிஏ நல்லா பண்ணி ஸ்கோர் பண்ண. சார் 10x கிளியரா இருக்கு சார். 8x நல்லா இல்லை. ஜூம் பண்ணி பாயிண்ட் பண்ணி லாக் பண்ணி விடணும். யூடியூப் லைவ் ஆகும். ஜூம் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல போய் வச்சுட்டு லாக் பண்ணி விடணும். அப்போ தான் அங்கே ஜூம் ஆகும் கரெக்டாக. நல்ல பால், பேட்ஸ்மேன் மிஸ். பேசுங்க. பால் போனோம். ஒரு பிக் அப்பீல் பட் நாட் அம்பையர். சொல்ல வரேன், முழுசா சொல்ல விடுங்க. நாட் அம்பையர் எவ்ரிதிங் அம்பையர் பால். ஏதோ ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கிறேன். கமெண்ட்ரி தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏட்டா என்ன அந்த பிரச்சனை? இப்படி ஒவ்வொரு மேட்சும் காலையில் லேட்டாக ஆக்கிட்டீங்கன்னா நாங்கள் எதுவும் விளையாடுறோம். மார்னிக்கு விட நல்ல ஒரு ஆடி மார்னிக்கடா பவுண்டரி வந்து தெரித்து ஓடிவிட்டது. நீ என்னைக்கு விளையாட வரையோ நீ கொடுக்குறேன்டாரு. லார்ட்ஸ் கிரிக்கெட் அகாடமி சார்பாக நமது ஸ்மாஷர்ஸ் கிரிக்கெட் அணியின் வீரர், கேப்டன் மற்றும் மேனேஜர் ஹரிஸ் அவர்களை வருவ வரவேற்கிறோம். ஈவன் லார்ட்ஸ் கிரிக்கெட் அகாடமி. அரவிந்தன கோவமா இருக்கீங்க பாரு, நீ பேசுறதுல பாரு கோபப்படுறீங்க. கோபப்படாதீங்க எல்லாம் சரியாயிரும். அரவிந்தன கோபப்படுறாங்க. திட்டிடும் ஏற்கனவே ராட்டி அப்படிதான். அந்த பால் கொடுங்க. ஃபீல்டர் இன்னும் ரெடி ஆகல. அம்பையர் பின்னாடி கொஞ்சம் திரும்பி ஃபீல்டரை நம்ம சரி பண்ணலாம். ஒரு காற்று வெளியிடை. சைக்கிள் வந்தீங்களா? ஆதி வண்டியோட ஒரு படம் தான். ஒரு டிராவல் கூட பார்த்தீங்களா? ஸ்கூல் இந்த இடம் தெரியும். நல்ல ஒரு ஸ்லோயர் பால் பட் பேட்ஸ்மேன் பிக் பண்ணிட்டாப்ல. ஒரு பாயிண்ட்ல ஒரு நல்ல ஒரு 4 பிக் பண்ணிட்டாரு. போடா, எனக்கு தெரிஞ்சு நான் என்ன வார்த்தையில பேசுறேன். போடா ஸ்கின் போட்டியா ட்ராஃபிக் அது சாயங்காலம் ஸ்கின் வாங்கிக்கோ. என்ன சீக்கிரம் போட்டீங்க? பறந்துருச்சு. அது சீக்கிரம் சைடில் பண்ணல பேட்சுக்கு இருக்கும். ஆனால் அச்சு போட்டு இருக்கு அப்படியே. போடணும் மேலே இருக்கு. என் டீம்ல விளையாடுறது என் குரூப்ல இருக்கிறது மாலை மரம் விளையாடுறது. என் டீம்ல 15 பேர் இருந்தாலும் இந்த மாதிரி கிரவுண்ட் பண்ண முடியும்னு சொல்லிடுறேன். சொல்ல முடியாது. போன தடவை அவங்க சொல்றாங்க.
எனக்கு 15 பேர் இருக்காங்க. அவன் சைலண்ட் கில்லர்ஸ்ல இருந்து பாசஸ்ல இருந்து ஆள் எடுத்து வந்துட்டு இருக்கான். கிட்டாட முடியுமாண்ணே? பவர் பிளே பண்ணுவாங்க. ஒரு ஷாட், ஒரு பவுண்டரி. பாட்டு வேண்டாம். சும்மாறா ஒரு நல்ல ஒரு பால், நல்ல பெரிய அப்பீலுக்கு அப்புறம் ஒரு அமைதி. ஊடையில இருப்பாரு தம்பி, என்னப்பா? தேங்க்யூப்பா. உங்க சேவை அந்த அணியின் வீரர்களுக்கு தேவை. நன்றி தம்பி, நன்றி. வருங்கால ட்ரிபிள் சியின் அணியின் வீரர். நல்ல சிங்கிள், கிரேட் ரன்னிங். கொஞ்சம் ஃபாஸ்டா இருந்தா இன்னும் டபுள் கூட எடுக்கலாம். 18ஆம் நம்பர், கொஞ்சம் நீங்க பேட்ஸ்மேன் அரவுண்ட் தி ஸ்டிக், சாரி பவுலர். ஓ, நல்ல ஒரு ஃபீல்டிங். குட் ஃபீல்டிங் பாய், குட் ஃபீல்டிங். வாவ், நல்ல ஒரு பிக்கிங். பால் போயிருமா? யா, இட்ஸ் a boundary. அகைன் ஒரு பவுண்டரி. 3 பாலுக்கு அப்புறம் ஒரு பவுண்டரி திருப்பி ரிப்பீட் வந்திருக்குது. எவ்வளவு அடிக்கணும்? மாதிரி சாக்கில போட்டு உட்கார பாருங்க. இல்ல அந்த சாக்கில போட்டு அது என்ன இல்ல சார், எனக்கு இடம் இருக்கு. இந்த உட்காந்துக்கலாம். நல்லா இருக்கும். யார் இருக்கா உள்ள? ஒரு இந்த ஆந்திராவில் இருக்காரு. ஜிம்மே பார்த்து வணக்கம்டா மாப்பிள்ள குமாரு, நல்லா இருக்கியா? 5 ஓவர் முடிவில் 48 ரன்கள். கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. கேட்டதுக்கு புளிச்சா கால் பண்ணி கூப்பிட்டானாமா. புளிச்சாட்ட நம்பரே கிடையாது. நான் கால் பண்ணி கொடுத்தா வர சொல்ல, நான் கால் பண்ணி கால் பண்ணுங்க. பரவாயில்ல, டென்ஷன் இருக்கு தெரியல. பரவாயில்ல, வெளியில இருக்கும். ஊர்ல இவன் மட்டும் ஒரு 50 பேர் இருக்காங்க. ஆனா எல்லாம் சைலண்ட் ஆயிட்டாங்கண்ணே. ஆமாங்க, அவன் சைலண்டா கூட நீ வந்தா வந்திருக்கான். கல்யாணத்துக்கு வந்தான். பொண்ணுசாமி வளைகாப்புக்கு போறான்னு நினைக்கிறேன். அடுத்து சரிதானே? நல்ல பால், ஒரு டாட் பால். ஆன்லையும் ஒர்க் ஆகுது, ஆஃப்லையும் ஒர்க் ஆகுது. அது பாத்தீங்களா? ஓ, ஃபுல்லா வந்தாங்க.
இது பாதியாக வச்சிருந்து சவுண்டு குறைச்சி கொடுக்குமா? இந்த பேட்டரி சார்ஜர் அந்த சின்ன அதை போட்டு டேங்க் போடுறாங்க. ரெண்டு இது ஃபுல் போயிட்டுங்க. பவுண்டரி இந்த பேட்டரி போடாதீங்க. ரீசார்ஜபிள் பேட்டரி இருக்குடா வீட்ல. நேத்து செக் பண்றதுக்காக எடுத்தேன். ஒர்க் ஆகுதுன்னு தெரியல. எவரிலே இது டியூரசல் மாதிரி ஒன்று போட்டுருக்காங்க. ரீசார்ஜபிளா இருக்கும். என்னங்க பண்ண இப்படிதாங்க செஞ்சான். ஆதி இந்த இதுல விளையாடு. விளையாட்டு பாரு விளையாடு. தள்ளி ஆடு. விளையாடு. நீங்க நிறைய மாதிரி பண்றாங்க. டிஃபென்ஸ் கொஞ்ச நேரம் டிஃபென்ஸ் விளையாடு. 6 அடிக்கும்போது பேட் மாத்திக்கணும். நல்ல ஒரு ஸ்லோயர். இல்லவா பவுண்டரி தாவா. அந்த மாதிரி ஆச்சு. வந்துச்சுடா. வந்துச்சு. 4 வந்துச்சு. 4 இட்ஸ் a boundary runs. என்னடா ஆதி பவுண்டரி ரன்ஸ்ங்கற மாதிரி. தள்ளிங்க. சார் ஒரு ரன்னா ஒரு சார் 4னா 4 பவுண்டரினா அவ்வளவுதான். சரிங்க சார் முடிச்சிரும். நீங்க சொல்லி கொடுத்துட்டீங்கல்ல பண்ணிக்கலாம். That was a boundary. தள்ளி வைக்க முன்னாடியா ஒரு காற்று வெளியிடை. மேட்ச் போச்சு. வேற என்ன நல்லா உட்காந்துங்க. அது பை நம்மள பையா அலையலையே. உண்டாயிட்டீங்களா நீங்க என்ன இருக்கு சாத்துக்குடியா அதுல சாத்துக்குடி தான் ரேட். திருப்பி ஒரு காற்று வெளியிடை. மூட்டை 2400 தானே. ஆமா. இல்லை சிம்பிளா முடிஞ்சு போச்சு இல்ல. கிராக் பரவாயில்ல ஆடு. வச்சாலும் பரவாயில்ல. தள்ளி விட்டாலும் 4 ரன் ஒரு ஆஃப் சைட்லாம். ஒரு 10 பால் இருக்கு அப்புறம் போஸ்ட் சிம்பிள் போய் அங்க வச்சுக்க போறாங்க. சேர்தாஸ் கேட்பானுங்க அதை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். தேவை அதெல்லாம் நமக்கு. சீர்கே சரியாப்பா இது. சீர்கே நீங்க மேட்ச் பீஸ் கொடுறானதுக்கு ஒரு 10 கம்ப்ளைண்ட் சொல்றான். கிரவுண்ட்ல தண்ணி இல்லைன்னா ஜாக் பீஸ் இல்லைன்னா நம்ம இருக்கு காயத்தை பைப்ல போடுறாங்க. மூடிட்டு விளாண்டு வரானுங்க. தண்ணி கேனே வைக்கிறது இல்லையா? 20 கேன் வைக்கிறேன். 6 ஓவர் முடிவில் 56. யாரு சொன்னது இது? வந்து வீச வருகிறார் மிஸ்டர் ஜீவா. பார்ட்னர் தான். பட்டா நம்பர் ஜீவா. கடை பார்ட்னர். கடை பார்த்தா பனியா ஒன்னை விட கடல அவனு கடல ரொம்ப நேரம் ஃபர்ஸ்ட் பாலே அகல பந்து. பரவாயில்ல ஜீவா போடலாம். கமான் ஜீவா. யூ கேன் டு இட் ஜியா. நான் வந்து 2 டீமுக்கும் சப்போர்ட் இருக்கேன். கமெண்ட்ரி கேக்குது. நீங்க பேசுறது அங்க இருக்கீங்க. மைக் தேவல. எஸ் அவுட். ஏழு நேரம் நல்லா விளையாண்டு கொண்டிருந்த ஏபி அவர்கள் தனது விக்கெட்டை பறிகொட்டு கொடுத்துவிட்டு வருகிறார். தனது டீமுக்காக முதல் விக்கெட்டை வீழ்த்தியுள்ளார் மிஸ்டர் ஜீவா. 100 ரன் கம்மி தான். பொறுமையா உள்ள இழுத்து போகும். எப்படி விக்கெட்னு சொல்லவே இல்ல. கேட்ச்ல கார்த்திகேயன்ல கான்பிடென்ட் ஓகே. அது எப்படி விக்கெட்? பேட்ல எங்க போச்சு போச்சு. அது சொல்லுமா சொல்லிடுவோம். அப்படிலாம் ரொம்ப நேரம் கேட்டாங்க. நான் மாதிரி மைக் அவங்கள்ட்ட கொடுத்து நீங்களே சொல்லுங்க. அவங்களுக்கு தெரியாது கேள்விதான் எல்லாரும் கேட்பாங்க. அடுத்ததாக களமிறங்குகிறார் பார்த்திபன் நடராஜன். பாட்டு போட்டு விடுவோமா? அடுத்து எப்ப டோர்னமெண்ட்? எந்த டோர்னமெண்ட் நீ நடத்திக்கலாம். கிரவுண்ட் ஃப்ரீடம். கிரவுண்ட் ஃப்ரீடம். நீங்க நடத்துறாங்க கடப்பூர்ல டீம்
நான் பாட்டு போட்டு வேண்டாம் பாட்டு போட்டேன் வச்சுக்காது அவுட் ஆனது காட்டு போட்டுருப்பேன். இதை போடணும்னு நினைச்சேன் பாருங்க எனக்கு அதெல்லாம் 10 ஓவர் முடியல என்ன அதுவும் ஓடி நாட்டில் கேள்வி நின்றுலாமா அதுக்கு போகலாமா 10 ஓவர் வரைக்கும் யோசிச்சுட்டே இருக்கேன். மேட்ச் அப்படிலாம் அப்புறம் போகணும். அகைன் ஒரு நல்ல பால் மிஸ்டர் ஜீவா கிட்ட இருந்து நல்ல ஒரு போஸ்ட் அப் கிடைக்குது டீமுக்கு. நல்லா போட்டு திருப்பி கேமுக்குள்ள டீம் எடுத்துட்டு வராரு. டீம் எடுத்துட்டு வராரா? போட்டியில் உயிர் இருக்கிறதா? உயிர் இருக்கிறது. சூப்பர் அகலப்பந்து ஸ்கோர் யாரா போறா? உள்ளே போறா? அப்ப சார் நீங்க தான் ஸ்கோர் போடுறீங்களா? யா சூப்பர் சார், சூப்பர் சார். தேங்க்யூ 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 தேங்க்யூ. நல்ல ஒரு டெலிவரி அகைன். வைடு போடாம போட்டு கொடுத்தா டீமுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா போடலாம் மிஸ்டர் ஜீவா. நல்ல ஒரு டெலிவரி, குட் ஸ்டாப், குட் ஃபீல்டிங், எல்லாமே நீங்க தான். நல்ல ஒரு ஓவர் 2 ரன்னுக்கு கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்துள்ளார். பார்ப்போரின் கடைசி ஓவரில் மிஸ்டர் ஜீவா 7 ஓவர் முடிவில் 58க்கு 1. 7 ஓவர் முடிந்து விட்டது. பவர் பிளே முடிந்து விட்டது. பேட்ஸ்மேன் இப்பொழுதாக பந்து வீச வருகிறார் ஆந்திரகுமாரன். நல்ல பால். மிட்ஃபீல்டர் மிஸ்டேக். பட்டதுமே தெரிந்து விட்டது இந்த பவுண்டரி. என்ன தெரியல. இப்போ பாயிண்ட் அண்ட் ஸ்கொயர் சரி பாயிண்ட் கல்லி அப்புறம் என்ன தேர்ட் மன்னால பால் பிச்சுக்கிட்டு போகுது. கவர்மெண்ட் கிரவுண்ட் ஸ்டாஃப் மேன்ஸ் சமயம் பண்ணிருக்காங்க நினைக்கிறேன். இன்னொரு 1 மாசம் வெயில் அடிச்சதுன்னா எல்லா பையன்ஸுமே பால் நல்லா துடிக்கும் நினைக்கிறேன். ஏறி லேக் வியூ வந்துரும்.
3 மாசத்துக்கு முன்னாடி இந்த கிரவுண்ட் வந்து ஸ்விம்மிங் பூலா இருந்தது. இப்ப கிரவுண்ட் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா டீமும் அவங்கவுங்க ஃபீட்பேக்கை லார்ட்ஸ் கிரிக்கெட் அகாடமியின் இணையதளத்தில் பதிவிடவும். வெப்சைட்ல வச்சிருக்கீங்கனால .com வாங்கல. What a brilliant catch! தனது டீமுக்காக 2வது விக்கெட்டை எடுத்துள்ளார் ஆந்திரகுமார் அண்ணன். அதில் ஈடுபட்டுள்ளது மிஸ்டர் ஜீவா. நல்ல ஒரு ஃபீல்டிங். இவ்வளவு நேரம் சிறப்பாக ஆடிக்கொண்டிருந்த தமிழ் அவர்கள் தனது விக்கெட்டை பறிகொடுத்து வந்து கொண்டிருக்கிறார். போன மேட்ச் செஞ்சுரியா சார்? 87. போன மேட்ச் செஞ்சுரி அடிச்சிருப்பாரு நினைக்கிறேன். இந்த மேட்சும் அவருடைய ஆஃப் செஞ்சுரியை மிஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. பேட்டர் ரெடியா வச்சிருப்பீங்களாப்பா? இன்னிங்ஸ் ஃபுல்லா அண்ணன் விளையாடு. டேய் கிரவுண்ட் நல்லா இருக்குடா. நீ மட்டும் இது மட்டும் பண்ணு. நல்ல டைமிங் பண்ணு. டைம்ல பரவாயில்லடா. நல்லா பேட்டிங்டா. அருமையான மட்டைப்பந்து வீரர் தமிழ் அவர்கள். பாத்தீங்களா தமிழ் 5 இன்னிங்ஸ்ல அது 150 மட்டுமே அடிச்சு. ஏன் மிடில் ஓவர் இவ்வளவு கஷ்டங்கிறது இப்பதான் சொல்றாங்க, எல்லாருக்கும் புரியுது நினைக்கிறேன். மிடில் ஓவர்ஸ்ல 2 விக்கெட்டை இழந்துள்ளனர். மிடில் ஓவரில் தான் ஒரு மேட்சின் திருப்பு முனையும் எதிர்முனையும் அமையும். எங்களது கமெண்ட்ரிக்கு உங்கள் கருத்துக்களை எங்க தெரிவிக்கணும் என்றால் மேட்ச் முடித்தவுடன் உங்க கருத்துக்களை இணையதளத்தில் பதிவிடவும். இந்த மேட்ச் உங்களுக்கு வந்து யூடியூப்ல வரும், லார்ட்ஸ் கிரிக்கெட் அகாடமி யூடியூப்ல வரும். பார்த்து கீழே நீங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லேட் ஆகுறாங்க. Big appeal. Umpire say not out. ஒரு ஓவர் மீண்டும் 4 ரன் கொடுத்து ஒரு விக்கெட்டை எடுத்துள்ளார் ஆந்திரகுமார் அவர்கள். 8 ஓவர் முடிவில் 62க்கு 2 விக்கெட் இழப்பு. மீண்டும் வீச வருகிறார் மிஸ்டர் ஜீவா. ட்ரிபிள் சி நம்பிக்கை நட்சத்திரம். நான் சொல்றேன் எல்லாம் வந்து பால கேட்ச் பண்ணிக்கிறதுக்கு கடைசி விக்கெட் விழுவே இல்ல. 3 கேட்ச் பண்ணி என்ன ரூல்ல உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? கொஞ்சம் டைட்னஸ் இருக்கும் அந்த வருஷம் வந்து இப்போ ஓபனிங் வந்தாங்க. ஓபனிங் பாத்துக்கு இப்போதான் ஸ்டார்ட் பண்ணி இதுக்காக
2 பேர்த்த டீம்ல இருந்து வெளியெல்லாம் அனுப்பிச்சிருக்கேன் நான். அது ஸ்பைலாம் பண்ணி பண்ணிருக்கு. ஒரு நல்ல ஒரு ஒன் ரன். சும்மா வரல எவ்வளவு பண்ணலாம் மாதிரி முதல்ல அண்ணன் முன்னாடி பேசி கேட்கறதே தப்பு. எத்தனை வீக் போட்டு அதிகமாக பந்து வீசிக் கொண்டிருக்கிறார் மிஸ்டர் ஜீகோ. நல்ல ஒரு டச், அங்க ஒரு நல்ல ஒரு ஃபீல்டிங். பிராக்டிஸ் பண்ண வர சொல்லுவாங்க. யா குட் த்ரோ பாய். அவன் வெறுத்து போயிட்டான். மகளப்பந்து லைன் மேல போனா வைடா இல்லையா? வைடு இல்லையா? நாங்க நீங்க நல்லா எடுத்து இங்கிலாந்து கிரிக்கெட் டீம் ரெஸ்ட் இருக்கு. அது வந்து பேட்ஸ்மேன் மூவ் பொறுத்து இருக்கு. மூவே பண்ணலாம் அவன். அப்படியே நிக்கிறான் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். எட்டுற மாதிரி இருந்தா அது நல்ல ஒரு சிங்கிள். நல்லா போட்டாரு. வைடு அதாவது மாத்த மாட்டேங்கிறாரு. லைன் பக்கத்துல தான் வருது. உங்களை திட்டுவாங்க. ஏய் பயங்கரமான ஒரு நல்ல ஒரு ரன் சேஸ். யா குட் ஸ்டாப், நல்ல ஒரு ஃபீல்டிங். ஃபீல்டர் நேம் கிஷோர். நல்ல ஒரு ஃபீல்டிங் எஃபெக்ட். சும்மா போயிருக்கானே. அந்த பேபிஸ் டீம் இல்ல அந்த டீம் கொண்டாடுற எத்தனை பேரு யா நல்ல ஒரு சிங்கிள். அது ரெண்டுடா. யா டபுள் இந்த டீம் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஸ்பீடா போங்க. அழகா ஓடுறீங்க பாருங்க இப்ப. அது ரெண்டு எதுக்கு ஸ்லோ வர? 25 இந்த டீம் ராத்திரி நல்ல ஒரு அவங்க ஒரு ஃபீல்டிங் நல்ல நட் இருந்து. நான் பார்த்துட்டு தான் போறேன்டா. உட்ரா சாமி, ஒரு டீம் ஒண்ணு இல்லாம பண்ணிட்டாங்க. உட்ரா முன்னாடியே கூப்பிட்டேன். யார் சொல்றது செஞ்சுக்கிட்டாங்க. அப்பக்கே வந்தியா நீ போனல விளையாடுறதுக்கு? எங்க போனேன்? ஃபார்ம் மட்டும் தானே கொடுத்தேன். அதான் கொடுத்தல ஃபார்ம் கொடுத்தேன். தட்ஸ் a ஷாட்ரா. சூப்பர்ரா. நல்ல ஒரு மட்டை பந்து. நீ எப்படியா ஃபர்ஸ்ட் சீசன் வந்திருக்கீங்க, நான் வாங்க 40 ஓவர் விளையாடலாம் பார்த்தேன். ஓவர் அகைன். இந்த ஃபர்ஸ்ட் சீசன் என்ன பண்ண போறப்போ? என்ன வினிக்குது? நீங்க 40 ஓவர் ஆனீங்க தானே இங்க வந்து எதுக்கு? அங்க போட பொன்மருக்கு போய் இல்ல நீங்க அதுக்கப்புறம் தான் வந்தீங்க. லாண்டோடுக்கு அப்புறம் தான் வந்தீங்க. நான் அதுக்கப்புறம் பொன்பரப்பே இந்த கிடையாது. ஓவரில் கொஞ்சம் ரன் கொடுத்திருக்கார், பரவாயில்ல. முடிச்சுட்டீங்க உட்கார்ந்து திருப்பி பந்து வீச வருகிறார் ஆந்திரகுமார். சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. ஸ்கோர் வந்து 9 ஓவர் முடிவில் 71க்கு 2 விக்கெட். பால் பை 96 பாலுக்கு 81 ரன் தேவை. 15 பால் எக்ஸ்ட்ரா இருக்கு. அதுதான் தவறான விஷயம். இந்த 15 பால் தௌஃபிக். சரி தயவுசெய்து பேட கட்டு. போ கட்டு பேட கட்டு. நல்ல ஒரு மட்டை பந்து. ஒழுங்கா விளையாடலாம். அடுத்த மேட்ச் பேட்டிங் கேட்க கூடாது. சரியா? எக்ஸல் டிஷர்ட் எடுத்து போட்டுக்கிட்டு இழுத்து பிடிச்சி இது போடுங்க பாருங்க. திரும்ப நல்ல ஒரு மடக்கி பிடி. நல்ல ஃபீல்டிங் சதீஷ் ராஜேந்திரன். நல்ல ஒரு ஃபீல்டிங், நல்ல த்ரோ. இதை எதிர்பார்க்கவில்லை, எதிர்பார்த்தோம். அவர் 2 ரன் ஓடி இருப்பாருன்னு. ஓ நல்ல ஒரு பால். பேட்ஸ்மேனை பீட்டன் பண்ணிடுச்சு. நல்ல ஒரு ஷாட். பவுலர் பேட்ஸ்மேனோட காலை பந்து போட அவர் காலில் இருந்து எடுத்து அடித்து விட்டார். ஒரு பவுண்டரி. சவுண்டே தான் போகுது. கிரவுண்ட் நல்ல ஒரு கண்டிஷன்ல இருக்கு நினைக்கிறேன். பட்ட ஒண்ணு தெரிச்சு போகுது பால். ஏதோ பல வருடங்கள் வச்சு விளையாடுறேன். உங்க பேட்டில் தான் விளையாடுறேன். அப்படியே போய் விளையாட நல்ல
அகைன் ஒரு நல்ல பால். குயிக் சிங்கிள். ஆமா நான் தான் உனக்கு கிளாஸா போடுறேன், நீங்க கீழே போன் போடுறதே இல்ல. அதான் 13 ப்ரோ மேக்ஸ் ஓவர். லைக் கூட வருது. இந்த ஓவரிலும் 6 ரன் போட்டு டீமை நல்ல ஒரு வழியில் எடுத்துக்கொண்டு போகிறார். எது 14 ப்ரோ புதுசு எவ்வளவு படிப்பா? அடுத்ததாக பந்து வீசி வருகிறார் பவுலர் புரோட் அவர்கள். அம்பையர் சேஞ்ச் ப்ளீஸ் அரவிந்தன். தேங்க்யூ பாலா. தேங்க்யூ. இதுவரை அம்பையர் பண்ணிக்கிட்டு இருந்த அன்பரசன் மற்றும் விக்னேஷ் அவர்களுக்கு மிகவும் நன்றி. மேட்ச் லைவ் போடுறது. அம்பையர் கொஞ்சம் கோச்சிக்காதீங்க, கொஞ்சம் சீக்கிரம் போனீங்கன்னா ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எல்லாத்தையும் ஏதாவது சொல்லலாம், தெரிஞ்ச மாதிரி பேசுவோம். ரேடியோ செட் கட்டாரு. அது ஜென்செட்டோட சொல்லிருப்பாங்க. ஏய் தம்பி, சும்மா எல்லாரும் தெரிஞ்ச மாதிரி பேசினா அறிவு உண்மை டென்ஷன் ஆயிடும். ஆனா நான் வச்சிருக்கேன். என்ன வச்சிருக்க? மைக் வச்சிருக்கேன். என்ன வச்சிருக்க? நான் வச்சிருக்கேன். என்ன வச்சிருக்க? நல்ல ஒரு மடக்கி குடி. ஏன் இவன்ட்ட மைக் வச்சிருக்காங்க? இப்ப ரிட்டர்ன் பண்ணிடலாமா? நல்ல ஒரு சிங்கிள். குட் ஃபீல்டிங். நியூ பவுலராக டெபியூ பண்ணியிருக்கிறார் மிஸ்டர் புரோட் அண்ணா. எங்கிட்ட இருக்குல்ல நான் வச்சிருக்கேன்ல. மேட்ச் நடத்தப்ப நீ வச்சிருக்கேன்னு சொன்னியா? நான் தான் கோல வச்சிருக்கேன் நீ சொல்லி. நைட் மேட்ச்சுக்கு 10 வருஷம் ஆச்சு. அம்பையர் சார் இஸ் அவுட். இஸ் அவுட். நல்ல ஆச்சரியமான ஒரு அவுட். நல்ல ஒரு கிம்பிங், நல்ல ஒரு ஸ்டம்பிங். அடுத்ததாக கிளம்புகிறார் முகமது தௌஃபிக். இவர்தான் அவளுக்கு கசீம் அம்லா மாதிரி இவரும் நோம்போட விளையாடுவாரான்னு பார்ப்போம். இல்ல இல்ல பிராக்டிஸ் கொடுக்குறாரு. நீ பண்றாங்க நீ சரி, எந்திரிச்சா அது? வெற்றில் பண்ணிருக்காங்க. ஏன்? என்ன ரீசன்னா நேற்று தான் கேட்டேன், நாளைக்கு தான் சொல்றாங்க. அது நம்ம இப்போ ஐடியா பண்ணியிருந்துருக்காங்க, புதுசாகவே அப்ளை பண்ணியிருக்காங்க. வேற டைம் தானே. உனக்கு என்னப்பா உங்க அப்பா வண்டி வந்துருக்காரு வந்துருக்காரு. ஆதார் கார்டுலாம் இல்லை, நம்ம அசோசியேஷன் நேமே மாதிரி புதுசாகவே பண்ணியிருக்கலான்ற ரீநேம் பண்ணுறப்பா புதுசாகவே அப்ளை பண்ணுறாங்களாம். நம்ம என்னத்தை கேட்க தொலைகிறான்னு தெரியல. நாளைக்கு தான் சொல்கிறேன். நேற்று தான் பேசினேன் மும்பைக்கு. என்ன ஸ்டம்பிட்டாடா? நாளைக்கு மறுபடியும் இறங்கி பேசுகிறேன். வந்து அடிக்குமே. காலையில இருந்தியா? பார்க்கவே இல்லை. காலையில இருந்தியா? அடுத்ததாக கிளப்பின கேட்கிறார் முகமது தௌஃபிக். இவர் எந்த இடத்துல விட்டாலும் விளையாடுவார் என்று அவங்க டீம் நம்பிக்கை வைத்து அவரை ஓப்பனிங்ல இருந்து 5th டவுன் இறக்கிறது. நம்ம ஐடியா வச்சிருக்கோம். ஐடியா மட்டும் இல்லாம நமக்கு வேற இதே இல்லை. ஐடியா எக்கச்சக்கமா வச்சிருக்கான். என்கிட்ட காசு இல்ல. ஐடியா எக்கச்சக்கமா வச்சிருக்கான். ரைட்டு தானே, பைட்டு உட்காந்து பேச வேண்டியதா? உட்காந்து பேசினோம்னா நாட்டை வளர்க்கறச்சு கிரிக்கெட் வளர்க்குறது. இது மாதிரி பல ஏக்கர் வச்சுட்டு இருக்கேன். அவர் விற்கணும் அவசியமே அவர் 2 லட்சமா கொண்டு வச்சுருக்காரு. முன்னாடிதான் அவங்க எவ்வளவு அங்கே குரூப்ல எப்படி வருது? போன விக்கெட்டில் இருந்து கோட்டனா தனது 51வது விக்கெட்டை எடுத்துள்ளார். நல்ல ஒரு ஃபீல்டிங். அவுட் ஆஃப் ஸ்டார்ட் பண்ணுறாங்க மூட்டை லவ்வு. கேப் அடிக்க வச்சிட்டாரு. கேப் நிக்க கொடுங்க, பத்திரமா வச்சிருக்காரு. நல்ல ஒரு பால்.
எதிர்பார்த்த நல்ல டர்ன் கிடைச்சது இந்த பால்ல. இவர் கையில ஒரு வித்தை வச்சிருக்காரு. நல்ல ஒரு ஃபீல்டிங். காலையில ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்களா? தம்பியை விட்டு பார்த்தா ஆப்போசிட் பயங்கரமான அப்பீல். இதுவரை 3 பவுல் நியூ பவுலர் வந்திருந்தால் 3 பேருமே ஒவ்வொரு விக்கெட்டை தலா ஒவ்வொரு விக்கெட்டை டீமுக்காக எடுத்துள்ளார். அடுத்ததாக நியூ பவுலர் மிஸ்டர் கோபி அவர்கள் வந்துள்ளார், அணியின் கேப்டன். இவரும் தனது பங்கிற்காக டீமிற்காக ஒரு விக்கெட்டை எடுத்துக் கொடுப்பாரா என்று பார்ப்போம். அந்த 3 பவுலர் ஜீவா, மிஸ்டர் ஜீவா, ஆந்திரானா, லோட்டானா தனது ஒரு விக்கெட்டை எடுத்துள்ளார்கள், தலா ஒரு விக்கெட்டை. நல்ல ஒரு கட் ஷாட். நல்ல ஒரு ஷாட். நட்ராஜ், பார்த்திபன் நட்ராஜ் இருந்து ஒரு பேட்ல இருந்து ஒரு பவுண்டரி. எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்கு. முதல் பந்திலே பவுண்டரி எடுத்து பவுலருக்கு பிரஷரை போட்டுள்ளார். திருப்பி தேர்ட் மேன் டெல்லி ரீஜன்ல மறுபடியும் ஒரு பவுண்டரி. பேக் டு பேக், பேக் டு பேக், பேக் டு பேக் ஒரு பவுண்டரி. ஸ்லாஷ் ஒரு ஹார்டா அடிச்சு ஒரு பவுண்டரி. பேக்வர்ட் பாயிண்ட்ல டீப் பேக்வர்ட் பாயிண்ட். உள்ள கொஞ்சம் கூட கையை மடக்க. அடுத்த பால் அவுட். தனது டீமுக்காக வந்த 4வது நியூ பவுலரும் ஒரு விக்கெட்டை எடுத்துள்ளார். 2 பவுண்டரி கொடுத்தாலும் ஒரு விக்கெட்டை வீழ்த்தி டீமுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்துள்ளார் அணியின் கேப்டன் கோவி அவர்கள். அடுத்த பேட்ஸ்மேன் தேவேஷ். மிடில் ஓவரின் ஆட்டம் இங்கு திரும்பும் என்பதுதான் இந்த மிடில் ஓவரின் சாபமா இல்ல வரமா என்று நமக்கு தெரியாது. இப்பொழுதாக ட்ரிபிள் சி அணியின் பவுலர்கள் நல்லா போட்டு மிடில் ஓவரை தனது டீமுக்காக உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இது பார்த்தீங்களா ப்ரொடக்ஷனு காசை கொடுத்துருவாங்க. ஆதிக்கு கால் பண்ண ஆதிக்கு காசு கொடுத்துருன்னு சொல்லியிருக்கோம். 10 ரூபாய் 12 ரூபாய் கொடுத்துருக்காங்க. உள்ளாலாம் ஒன்னா ஏய் நீ அப்பவே சொல்ல வேண்டியதுடா. உன்கிட்ட என்னடா சொல்லியிருக்கேன்? வந்தா சொல்லுவேன். உனக்கு தெரியும். அட்டாக்கிங் ஃபீல்ட் சார். அவன் இங்கதான் ஊருக்குள்ளதான் இருக்கான், தலைமுறைவா இருக்கான். இவ்வளவு நேரம் டிஃபெண்ட் மோடில் இருந்த ட்ரிபிள் சி அணியினர் அட்டாக் மோடுக்குள் சென்றுள்ளார்கள். பெரிய அப்பீல்.
ரவி டிஃபன் கடையை பார்த்து பழைய போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு. என்ன கடை? டேய் பள்ளிவாசல் தெரு பக்கத்துல. அங்கெல்லாம் இல்லைண்ணா. This is not out. ஏன்னா, ஒரு நாளைக்கு 10 தடவை அங்க ஜாமான் வாங்க போயிட்டு வந்துட்டு ஏன் இருக்கேன். 10 தடவை 10 கடையில் இருப்பான்டா, ஒரு கடையில் தானே மாட்டுவான். ஆனா மணியை பத்தி பேசுறா மட்டும் ஸ்பான்டேனியஸா திட்டிக்கல இருக்காரு. செருப்பால் அடிப்பான். ஏய் என்னடா பண்றீங்க? ஐயோ பார்த்து ஃபீல்டர் பார்த்து. அணியினர் நமது வீரர்கள் தான் முதல் முக்கியம், விக்கெட் அல்ல. அவன் தமிழ்நாட்டுக்கு பதிலுக்கு ஃபர்ஸ்ட் சேவ், மணின்னு கூப்பிட்டா அதுக்கப்புறம் சேவ். வரவங்க மணின்னு கூப்பிடாங்க, உத்தமனை கூப்பிடுங்க. எதிர்க்கு ஒரு செட்டு சேஃப் ஆடுங்க, சேவ் பண்ணிக்கலாம். என்னையா பிஆர் தான் பேசிட்டேன். சேவ் பாடுங்க இதுதான் சொன்னீங்களா? இதுதான் நானும் உனக்கு கிடப்பேன். தட்டி பார்க்குறேன். ஆனால் ஃபர்ஸ்ட் உனக்கு ஓடும்போது கொஞ்சம் அவ்வளவுதான். அது பாட்டு மேல நின்னுக்கோ, சூப்பர். அடுத்ததாக பந்து வீச வருகிறார் ஆந்திரகுமார்கள் அவர்கள். 1500. அதான் இருந்தவனை எடுத்து வாங்கி ஒன்னே ஒன்று தான் இருக்கு. மணி 1:42, 2:30க்குள்ள முடிச்சிட்டோம். நம்ம வந்து நியூசிலாந்து இங்கிலாந்து ஃபைனல் பார்க்கலாம். ஆமா நீ ஃபைனல்ல வந்து நான் சொன்னேங்க. டிவி இதே பார்ப்போம். 2:30க்கு ஒளிபர ஆகிறது. போன் இருக்கிறவங்க ஜியோ ஹாட்ஸ்டார்ல பாருங்க, ஐயோ மாதிரி டிவில இருக்கிறவங்க ஸ்டார் தமிழ்ல பாருங்க. சொல்லாதயா. எதுவுமே இல்லைன்னா பார்க்கவே பார்க்காங்க. மாதிரி நீங்க வந்து திருநெல்வேலி பாஷையில பேசினாலே வித்தியாசமா தான் இருக்கும். எதுக்கு தேவையில்லாம ட்ரை பண்றீங்க? அதான் நம்ம குமாரராஜ் ரெண்டுடா கொஞ்சம் பேசிதான் பாப்போமே அப்படின்னு பேசினேன். என்ன இருக்கு? இதெல்லாம் பேசல நீ பேசி பாரு. இப்பதான் ஒரு விருப்பாயி ஒரு 2 கத்திட்டாங்க போயிருக்காரு. ரெண்டெண்ணா ஓடிடுறா தம்பி. முடிச்சுட்டுலாம் போனால் அங்கே டீச்சர் கொண்டு வாங்க. அகலப்பந்து ரொம்ப நேரம் கழிச்சு இப்போதான் ஒரு எக்ஸ்ட்ராஸ் போடுறாங்க. அண்ணே, அண்ணே நீங்க பாப்பாவை எப்போ நீங்க செத்தீங்க? 7 வயசுலயா செத்தீங்க ஃபர்ஸ்ட் டைம்? அரசு முடிஞ்சிருந்தா நான் தான் சொல்றேன் அடுத்த தான் உனக்கு போடுமான்னு சொல்லிட்டேன். அது இல்லடா, முன்னாடி எப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறீங்க. அவனோட ஸ்டாண்டர்டே அதுதான். 6 வயசு கம்மி. இப்போ எனக்கு தெரிஞ்ச இந்த பேர் சீக்கிரமா ரன் அவுட் ஆயிடுவாங்கன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. நேஷனல் எஜுகேஷன் பாலிசில 7 வயசு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். இப்போ வர நேஷனல் என்இபி 6 வயசு முடிஞ்சா 7 வயசு. அதான் சொல்றேன். பாலிசியாக அதுதான். அவன் இந்த வருஷமா ஒண்ணா சேர்த்தலாம் பார்த்தேன். பால்வாடியோட இருக்கு மச்சான் நான் போடுறியா? ஏய் ஓடுறா என்னடா காலே. இங்க கொண்டு வரல. ஏய் தேவே சொன்னதான செம்மையா ஒரு நான் இதுக்காக ஃபீல்டர் மட்டும் போயிட்டு இருந்தனா இப்போ ஒரு ரன் அவுட் பார்த்திருக்கலாம் சான்ஸ். பெரம்பூர் வரல. ஆக்சுவலா மைதிக்கு என்ன சொன்னாரு? கொண்டு வரேன்னு சொல்லிட்டு எல்லாம் போறோம் இறக்குறேன்னு தான் சொன்னாங்க. ஆக்சுவலா மைதிக்கு இப்போ 6 வயசு வந்தீங்க. அதாவது இயரே போண்டா. இந்த இயற்கையில தான் இல்ல, இப்போ என் மேல கரெக்டா 6 வயசு வந்தீங்க. அது வந்து நல்ல ஒரு ஃபீல்டிங், நல்ல ஒரு சேவ். தம்பி காலிபால் ஆட சொல்றானே. அந்த ஸ்கூல் கிளாஸ் பிள்ளைங்களோட பர்த்டே எப்படிமா இருக்கும்? வரிசையா இருக்கும்டா. 30 பிள்ளைங்க இருக்குடா. இந்த வாரம் 2 பேருக்கு அடுத்த வாரம் 2 பேருக்கு வரிசையா இருக்கும். அதெல்லாம் பார்த்தா அவன் டேட் கொடுத்துருப்பான் பாரு. என்ன வேற ஒண்ணு போட்டுறாங்க. ஏங்க விக்ரேஷ் ஹரி ஸ்டார்ட் பண்ணு. அடி போடவே இல்ல. இங்க இருந்து பாரு அது பிரவீனே. ஏய் ஆம்பே அவர் போய்டுவார் இப்ப. குழந்தைரும் பாத்துக்க. ரெடி வருவார் தம்பி மேல கை வச்சு பாரு நீ. ஏய் தம்பி யாருன்னு இவனால தெரியாம இருந்தேன். எனக்கு நீதான் தெரிஞ்ச தம்பி யாருன்னு. போன வாரம் தான் தெரிஞ்ச தம்பி யாருன்னு. பிஜேபி கைக்கு அதெல்லாம் அதுக்கப்புறம் தான். என்ன வேற என்ன? ஆமாம் நம்ம ஃப்ரெண்டு. இப்பதான் எனக்கு தெரியும். யாரு குடும்பமா? மாமா பெரியாரும். பெரியார் ஆப்பியோ. தெரியாது யாரு? தம்பி மாமா வயசா உங்களுக்கு? தம்பி மாமாவும் சின்ன மாமாவும் எனக்கு எவ்வளவு க்ளோஸ் உங்களுக்கு தெரியுமா? என்ன மனோரமே? ஏய் ஓடுறா ஓடுறா தேவே.
ஏய் இலங்கா வாங்க இலங்கா எங்க இருங்க ஒரு கேட்ச் மிஸ் நினைக்கிறேன். ஐ திங்க் எனக்கு ஒரு ஹெல்ப் நல்லா டிஃபென்ஸ் பண்ணுவாங்க பவர் ஷாட் தான் அதில் ஊற்றி மேட்டை சீசன் பண்ணிடுறது கிக் பண்ணுவாங்க டச் பண்ணுவாங்க அவன் யாரும் இல்லை வேற பசங்கள்கிட்ட அவன் இந்த டெய்லி ஒரு 10 நாள் பிளாக் எடுத்து வந்துடுறாங்க இப்போ எடுத்து வந்துடுறாங்க again ஒரு சிங்கிள். ஓ இவ்வளவு பவுன்ஸ் ஆகுது இந்த பால். பதினாலு ஓவர் முடிவில் 93. பந்து வீச வருகிறார் அணியின் கேப்டன் கோபி அவர்கள். 66 பாலுக்கு 59 ரன் அடிக்க வேண்டும். பாலுக்கு பால் தான் ரன் இருக்கு. இன்சைட் எட்ஜ். தனது டீமுக்காக பெருமை சேர்க்க நினைத்த தேவேஷ் முடியவில்லை. அணியின் கேப்டன் மனோகர் பொன்னுசாமி அவர்கள் இளம் களம் இறங்க கொண்டிருக்கிறார்கள். 50% என்று வெற்றி கணிப்பு இருக்கிறது. இன்னும் ஒரு விக்கெட் போனால் ட்ரிபிள் சின் மணியின் விக்கெட் வெற்றி கண்டிப்பா அந்த டீமுக்கே சாதகமாக அமையும். எல்லாம் ரொம்ப நாள் 6ஆம் வருஷம் 2 வருஷமா அவளுக்கு பட்ட மாதிரி பரவாயில்ல. அந்த டீமுக்காக முதல் மேட்சில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு நினைச்சார், பரவாயில்லை. எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெஸ்ட் டீச்சர். ஸோ உங்க அனுபவத்தை கத்துக்கோங்க. அனுபவமே சிறந்த ஆசான். டைரக்ட் த்ரோஸ் அவுட்டா இருக்கலாம், பரவாயில்ல. மிஸ் ஆயிருச்சு. நல்லா இருக்கு.
பண்ணே தேவையில்லை விளையாடுறானே இது பிளைன் மட்டும் பண்ணி வாங்குறேன். இது வாங்குவியா கடாதான் என்ன கடை பேரும் ஒன்று இருக்குல்ல கண்டரா கண்டது ஒண்ணும் பண்ண முடியாது. நிறைய டிரைவ் நிறைய டிரைவ் நல்ல ஷாட் ஆடி, நல்ல ஷாட் பால். நல்ல ஒரு சேஸுக்கு அப்புறம் நல்ல ஒரு ஃபீல்டிங், நல்ல ஒரு எஃபெக்ட். 3 ரன் ஓடி விட்டார்கள். நல்ல ஒரு ரன்னிங், குட் ரன்னிங் பிட்வீன் தி டெக். நாக் மட்டும் பண்ணிருக்கு. நாக் மட்டும் தான் பண்ணிருக்கு. அவதான எல்லா இடத்துலயும் பாத்து. சரிங்களா ரெடியா இல்லை நீங்க முடிஞ்சது TNC ஏற்பாடு. TDC எங்கிட்ட இருக்குல்ல. நல்ல பாடி. இந்த வருஷம் போன வருஷம் வந்து சரி. ஹைவேக்கு வெஸ்ட் ஹரி. என்ன ரேட்ல வாங்குறீங்க நீங்க என்ன ரேட்ல வாங்குறீங்க ஏய் டோபி. யா நல்ல ஒரு ட்ரை, மிஸ் ஆயிருச்சு. வந்து கடையில் வந்து போனோம் இத்துடன் இந்த வீடுடன் தொடர்ந்து டீம் 100 வந்திருக்கிறது. No ball. ஒரு ரேர் மிஸ்டேக். பவுலர் இருந்து ரேர் மிஸ்டேக். இதுவரை சிறப்பாக போடிக்கொண்டு அம்பையர் தனது டிசிஷனை மாற்றியுள்ளார். வைட். நல்ல ஒரு ஷாட், நல்ல ஒரு சேஸ், நல்ல ஒரு ஃபீல்டிங், நல்ல ஒரு ஃபீல்டிங். டீமுக்காக 2 ரன்னை சேவ் பண்ணி உள்ளார். ஓவர் 103 ரன்கள் 103க்கு 5 விக்கெட். இன்னும் 54 பாலுக்கு 49 ரன் அடித்தால் லார்ட்ஸ் பிடிசி வின். ஃபுல்லா பஞ்ச் ஆனது. சரி. அது ஒரு மெக்சிகோ எல்லாத்தையுமே பஞ்ச் ஆனது.
அவங்க பேட் சீசன் பண்றாங்கன்னா அவங்களுக்கு இவங்களே பேட் கொஞ்சம் பேட் நல்ல பேட்டுக்காக வெயிட் பண்றாங்க. Again wide. அவரை வந்து அவர்கிட்ட மாத்தி விட்டாங்களோ. நல்ல ஒரு பால் பேட்ஸ்மேனை பீட்டன் பண்ணிருச்சு. இன்னும் 3 நிமிடங்களே உள்ளது. இந்தியா விசஸ் நியூசிலாந்து ஃபைனல் சாம்பியன்ஸ் டிராஃபி டாஸ் போடுறதுக்கு. வைத்தியார மாதிரி வெஸ்டர்ன் பிரஷர் சர்வீஸ் 2 பேஜ் இஷ்டத்துக்கு டைப் பண்ணி எடுத்து வந்து வச்சிருக்கான். அண்ணா ஒரு நிறைய டைப் பண்ணி கொடுத்துட்டேன். ஒரு காற்று வெளியிடை. வாங்க ஸ்மாஷர்ஸ் கிரிக்கெட் அணியின் கேப்டன் அல்கேஷ். மணி என்ன மாறி மாறி மணி என்ன மாறிதான் பேசணும். எத்தனை மணிக்கு நாங்க நல்ல ஒரு பால். அகைன் ஒரு பீட்டன். நல்ல ஒரு டாட் பால். ஒரு பால் மட்டும் மைனே வீசிவிட்டு மற்ற 3 பாலை டாட் பண்ணி விட்டார். அகைன் ஒரு டொக்கு. தெரியும் நல்லா சொன்ன மாதிரி வந்தோட என்ன மாதிரி சொன்னேன். பாத்துட்டு போய் பாத்துட்டு கிளம்பி எல்லாம் கனெக்ட் பண்ண வரைக்கும் Up in the air. Yeah, it's catch out. Keeper ஓடி வந்து பிடித்துள்ளார். நல்ல ஒரு பவுல். வேகமாக வீசிக்கொண்டிருந்து ஒரு பால் ஸ்லோயர் போட்டு விட்டார். சாரி 49 பாலுக்கு 48 எடுத்தால் வின். 6 விக்கெட் போயிருக்கிறது. மீதமுள்ள 4 விக்கெட்டை வைத்து விளையாட வேண்டும். இவர் கூப்பிடுறாரு அழகேசன் கூப்பிடுறாரு. அவரு சர்க்கடி பண்ணுவாங்க. கடவுளே நல்ல ஒரு ஓவர். ஒரு ரன் மட்டும் கொடுத்து ஒரு விக்கெட்டை எடுத்துள்ளார். அம்பையர் சார் சொல்லுங்க சார். அம்பையர் சார் அடுத்த நெக்ஸ்ட் அம்பையர் சேஞ்சா போனோம். அம்பையர் சேஞ்ச் 17 ஓவர் முடிவில் 104க்கு 6 விக்கெட். 48 பாலுக்கு 48.
அவங்களுக்கு ரெண்டு எடுத்ததுனால தான் நம்மளுக்கு ஒயிட் இல்லை. அவர் ஏற்கனவே கடுப்புல இருக்காரு, டென்ஷன்ல இருக்காரு. ஒரு பேர் சொல்லுங்க, வெள்ளுக்கு தமிழ் என்ன பேர்? ஒன்றை நான் வந்து கேட்டாட்டு வச்சுக்காரு. நான் அப்பெல்லாம் வாங்கிட்டு உட்காந்துருக்கேன். மணியே மணி மொழியே அடி எடுத்து அடியே தான் வரணும். நான் வர வரைக்கும் அதுக்கு மாத்திட்டு இல்லை இல்லை லைவ் ஓடுதா மச்சா? இது லைட் இது பண்ண விழுந்துருமா? உடஞ்சதை காட்டினீங்க அதுதானே இது. அன்னைக்கு இந்த ஒரு பீஸ் உடஞ்சிச்சு ஒட்டி உள்ள இது பண்ணிக்கணும். அதுதான் அது. அகைன் ஒரு விக்கெட். இல்ல 5 ஓவர்கள் மாறி உள்ள நிலையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விக்கெட்டை எடுத்து டீமுக்காக ஊக்குவித்துள்ளனர். விக்கெட் சொன்னது அப்படிதான் இருந்துச்சு. ஊக்குவித்திட்டு இருக்கிறார். ஊக்குவித்திட்டு இருக்காரா? ஊக்குவிக்கிறார். அதான் ஊத்துக்கிட்டு உலராதானா? ஓகே, டாஸ்ல யாருக்கு அந்த அட்வான்டேஜ் கிடைக்க போகுது? ரெண்டு கேப்டன்ஸும் இருக்காங்க. which is ரோஹித் சர்மா வாங்க டாஸ்க்காக செல்லுங்க. It's a warm, breezy afternoon here in Dubai. It's the final coming up. It's two former champions that will go head for leather and expect a humdinger of a contest. As we come up to close time where the coin will go up one final time in the Champions Trophy 2025. For the Blues, India, looking for the knockout punch is Rohit Sharma. For the Black Caps, New Zealand also looking for one final punch, Mitchell Santner. In the match referee's corner, tried, tested, Ranjan Madhukale, Francis the Tosswin. டாஸ் வென்ற பேட்டிங் கேளுங்க. பேட்டிங் நியூஸ்ல மாடியா? நான் பிளான் வேற மாதிரி இருக்கும். நியூசிலாந்து பேட்டிங். நியூசிலாந்து பேட்டிங். நியூசிலாந்து பேட்டிங். அடிச்சு இல்ல அந்த இடத்துல அவன் கிராண்ட் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு அதோட பேட்டோட இதே போய் ஸ்பீக்கர் 10 நாள்ல போக வேண்டிய பேட் 5 நாளுக்குள்ளே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதான். லாஸ்ட் செகண்ட் தான் போகுது. இதான் நல்லா தெரியாச்சு. நிறைய பேர் போட்டு பஞ்சு அடிக்கிறாங்க. கையை விட்டு போறாங்க. மாறிட்டா பஞ்சு போடுறாங்க. பேட் மட்டும் பசங்க நடப்பாங்க. அடக்குறாங்க. அதுக்கு விளையாட்டு டீம் கொடுக்கணும். பேட் இருக்கு. நெக்ஸ்ட் ஆரம்பிக்கிறேன். அமைதியாது அவன் பேசுறான்றதுக்காக பட்ஜெட் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி எத்தனை தடவை குரூப்ல
இது சேம் திங் அதே மாதிரி நான் அப்போ செட்டிகுளத்துல இருந்தேன். அங்க இருந்து வெளியே ரோசர்ல இருக்கேன். செட்டிகுளத்துக்கு நடுவு இருக்கு எவ்வளவு தூரம்? இங்க இருந்து 18 கிலோமீட்டர். ஏய் நீ ஓடுறா. ஏய் வினித் 22 கிலோமீட்டர் இங்க இருந்து செட்டிகுளம். அவன் கால்டா. நடுவுல இருக்கு 7 கிலோமீட்டர் வரும். 8 கிலோமீட்டர் அரணாறுல இருந்து அப்படியே உள்ள போறோம். 7 கிலோமீட்டர் வரும். இது கூட 4 கிலோமீட்டர். ஏய் சி கீப்பிங் கீப்பிங் பண்ணி பேக் பண்ண போ. வேலைக்கு போற வழியில பாரு வண்டி வாங்கிட்டா குழந்தை கூட போற இங்கே கொட்டம் அதே மாதிரி லீவ் போட்டு வரணும்னு ஆசை இல்லை. லீவ் ஃப்ரீயா அட்டெண்டன்ஸே இல்லடா. இருக்கிறதுல ஈஸியா ரெடி பண்ண வேலைக்கு போக சொல்லிட்டு இருக்காண்டா. நீ படிக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கா? ஒரே நாள் காலேஜ் நான் காலேஜ் போகணும். சத்தியமா இந்த வருஷத்துல நான் ஒரு காலேஜ் கிளம்புமா? நீங்களாம் வரலையாடா? ஆசாத்து போன வருஷம் எந்த காலேஜும் மிஸ் பண்ணல. எந்த காலேஜும் எந்த காலேஜும் போகணும். எந்த காலேஜும் போகணும். அடிச்சு கதை எழுதுறா. சொல்லுங்க இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? ஏய் யாரா பைத்தியம் நீ தூக்கி அடிக்கிற அளவுக்குலாம் இங்க கை வைக்கிறேன். இதெல்லாம் அடிக்க கூட முடியல. இவ்வளவு நானானோ இப்ப சரி. ஆனா எனக்கு நாக்கு தள்ளி சாகணும் தானே. ஆனா என்னோட பிசினஸ் அக்கௌண்ட் நாளைக்கு காலையில தானே கிரெடிட் ஆகும். கோழிக்கு இன்ஜுரி அதுக்கு என்ன இல்லடா இன்னொருத்தவங்க கட்டிக்கலாம் தேவையில்லைன்னா நான் அப்ப நீதான் வாங்கி தரேன். நீதான் போய் வெளியில குரூப்ல எனக்கிட்ட ஒரு வீடியோ அனுப்பிருந்தா நான் என்ன பண்ணேன்? இல்ல தோடி நினைப்பு கொஞ்சம் மதி பிரசாந்த் இந்தியா சப்போர்ட் பண்ணாம பண்ண என்னை திட்டுறது ஒண்ணுதான் ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கு. யூடியூப் லைவ் போயிட்டு தானே இருக்கா? இல்லை அப்புறமேட்டு ஒரு 2 பேர் ஒண்ணாங்கன்னா ஒரு அளவுக்கு தாம்பரம். எல்லாருமே ஒரே பேட்டில் ஆனா சீக்கிரம் போயிடுது. நான் தான் சொன்னேன் GM ஒரு 7 ரூபாய்க்கு எடுத்துக்கங்க, இது ஒரு 5 ரூபாய்க்கு எடுத்துக்கங்க. அதை கேட்க மாட்டேன். ஏய் நீ அதை பத்தி பேசல பாரு ஒருத்தன் குரூப்ல இதை பத்தி பேசினாலும் எவ்வளவு வாங்கி தரேன்? இது 5 ரூபாய் தான் சொல்றேன் நான். எனக்கு எதுவுமே தெரியல. இன்ன வரைக்கும் அதை செய்யவே இல்லை. என்ன சொன்ன உனக்கு? என்ன சொல்ல சொல்லு.
சொல்லு சொல்லு 50 ரன் அடிக்கணும் கல்யாணத்துக்கு முன்னாடி நீ போன அந்த மேட்ச்ல 50 ரன் அடிக்கணும். எவ்வளவு மேட்ச் 50 அடிச்சிருக்கிறேன் நான் மட்டும் தான் அடிக்கிறேன். இப்ப அடிக்கிற அது வேற இல்ல 100 அடிச்சேன். எதுவும் திட்ட மாட்டாங்க. ஏய் 200 அடிச்சிருந்தானே அவனுக்கு கல்யாணம் ஆனது எப்படி தெரியுமா? நான் எப்ப வாக்கு கொடுத்தேன்னு உனக்கு தெரியுமா? அப்ப அவன் கூட சேர்ந்து விட்டு அவன் பேச்ச கேட்பான். எனக்கு பொழுது போகணும் இல்ல, சாரி. அந்த மாதிரி பேசுறேன். ஏய் வாயா நீ எங்க போயிட்ட? அங்க போயிட்டியா? எனக்கு டக்குனு ஓ மறந்துட்டேன், சாரியா நீ வா. 3 ரன் மட்டும். ஏய் தானே ரேட் அடிக்கண்டா. என் முன்னாடி என்ன வாங்கி தரேன், அதனால இப்பவே நான் சொல்லிக்கிறேன். இங்கிலாண்டா வச்சுக்கிறேன். நான் சொல்றத ஃபர்ஸ்ட் கேளுடா. உன் கடந்த காலம் அப்படின்னா கடைக்கே கடை வச்சிருக்கேன். அதிகம் வந்துருக்கு. நான் சொல்றேன் அந்த கடனை மறந்துடுறேன். எனக்கு 500 காசு தான். அந்த 3600 ரூபாய் நான் மறந்துடுறேன். எனக்கு 500 காசு தான். ஏய் நாட்டுக்கு உனக்கு அதிகம்ன்றியா? அவளை இந்த பேட் அவள்கிட்ட வாங்குறதுக்கு என்ன வீடியோ அனுப்பி எனக்கு தான் தெரியும். கொண்டாடி ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கு இது வாங்கி கொடுக்கறது, மெயினா பேட் வாங்கி கொடுக்கறதா அவளுக்கு பார்த்து அதை கட்டு கட்டி பிளைன் பண்ணி நாட்டு 1500 ரூபா ஆச்சு. 1500 ரூபா தரேன் ஃப்ரீயா எடுத்துக்கிட்டா என்ன பண்றாங்க? 1500 ரூபா வேணும் சொல்லுங்க. பியூரா சைக்கிள் பாட்டு வைக்கும். யார் இது? மாரி விக்னேஷ் நல்லா இருக்குது. சரி வா நம்ம போலாம். நல்ல பேட் நல்ல டிஃபென்ஸ் நல்லா இருக்கும். டிஃபென்ஸ் நல்ல பேட் தனியா மிஸ் ஆயிடும். இல்ல இல்ல இங்க வச்சிருக்காங்க. இல்ல அது மாறிக்கிட்டு இருக்கு. மாரிக்கு அன்பளிப்பா அன்பளிப்பு இல்ல. சும்மா டைப் பண்ணு. அது ஜஸ்ட் நாட் மட்டும் தான் பண்ணி வந்திருக்கு. உள்ள வச்சிட்டியா? ரெண்டுமே கிடக்கா? என்ன இதை எடுத்து போயிட்டீங்களா? இல்ல இந்த எடுத்து இன்னைக்கு மேட்ச் யாரு நீ ஆட போறியா? நீ எடுத்து நான் ஆடிட்டேனா? இதெல்லாம் நான் ஆட மாட்டேன். இதெல்லாம் வந்து பக்காவா பேட் பண்ணுவேன். அப்ப தர மாட்டேன் தானே? அப்படிதானே சிம்பாலிக்கா சொல்லாத. எனக்கு அந்த மட்டும் ஆட முடியா? தர மாட்டேன் தர மாட்டேன் பேபி. அதான் என்ன ஒரு வச்சுனா 9 கல்லு பாலன் போய் இவன் கல்லு இவன் பேட் கட்டி இருக்கானே. உங்களுக்கு சொல்றது நீங்க எழுதி இன்னும் 2 பேர் இறங்கலாம்னாரு. ஒருத்தன் பாத்தியா நீங்க அண்ணா பூசம் ஐயோ அது எனக்கு போற சொன்னாமா பைத்தியம். நானா சீக்கிரம் என்ன பண்றது? இல்ல என் மாப்பிள்ளைக்காக பார்க்க வேண்டியதா இருக்கு. இல்லைன்னா இந்த நாயை அப்படியே கொண்டுருவேனே. பூசம் காலையில 6 மணிக்கு போயிட்டு நடக்கு நான் போறேன். எங்க பிரவீன? பாம்பே சாப்பிட வாங்கிட்டு வா, வடை வாங்கிட்டு வா. இந்த கீர்த்தி வரேன்னா இவெல்லாம் எங்க போகணும்? ஏய் ஏய் ரகு பாரு எந்த ஊருக்கு பேசுறீங்க? ஏய் இருடா குரூப் எல்லாத்தையும் கால் பண்ணி வச்சு நான் கொண்டு வராங்க வரல நம்ம ரெடியா வரல. ஏடா யூடியூப் நீங்க என்ன அடி நீ இன்ஸ்டா வரல வீட்ல மறுக்க எடுங்க. நான் கஷ்டப்படுறேன் தெரியுமா? ஒரு நேரம் சொன்னதே இன்னொரு நேரம் மறந்துடுறேன் தெரியுமா? உருக்கா பேசிட்டு இருந்தாலும் அந்த ஆபரேஷனுக்கு அப்புறம் வரலாம் காட்டுது. நெக்ஸ்ட் வருவான் வந்து அப்பாட்ட பேசுறதுக்கு நான் தைக்கப்படுவேன். 2 வருஷம் 1 வருஷம் உள்ளதான் அவ்வளோ தைக்கப்படுவேன். மொத்த பேச்சு பேசுவார். இப்போ பாரு திக்கி திக்கி பேசுறாரு. அது இல்லாமல் மறந்துடுறாரு அவர் பேசுறது. ஷார்ட்டு கேட்சி. எதுக்காக உங்க அக்கா வீட்டுக்கு போக சொன்னாரு? கேட்டா எது நடந்தாலுமே ரேட் எனக்கு எந்த நல்லதுமே நடக்கல. கடனும் வாங்குவார். அதுக்கு எப்ப தெரியாது. அதை மட்டும் தான் சம்பாதிக்கவே இல்லை. ஆனா இந்த இன்னொரு கோவம் வச்சிருக்கீங்க
சோல் அது வந்து அடுத்த பால் அடுத்து மெட்ஸ் ஒரு மெட்ஸ் முக்கியம் கூட்டு போய் எந்த ஜிம் வைமாசா வைமாசில் எவ்வளோ வருஷத்துக்கு குமாரனை செல்லு வச்சேன். 4 தவணை அரவிந்தா ஃபோன் குமாரண்ணா ஃபோன் அந்த பையன் லெஃப்ட் பையன் பாலா உள்ள போணும். எப்படி மச்சான் இருக்கான் டெய்லி பிராக்டிஸ் பண்றீங்களா? எப்படி இது வந்து நான் அரகுற அவரு உண்மையாலுமே ஒரு பேரு அது உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஹலோ வாங்கிட்டு ஸ்பூன் போட்டு வாங்கிட்டு வாடா. நீ சாப்பிடணும்னா போட மெயிலாடி பாதி தூரம் தான் போகும். என் வீட்டில் நின்றுதலா இந்த பக்கம் வா. என்ன மடியில் உட்காரு. ஒன்று சடை என்ன சொல்ல தாண்டி போவான்னு பாரு. ஏய் மண்டே உடச்சிடுவேன். வருஷம் வந்தா தானே PSK.